குட் மார்னிங் டீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல் கேட்டகரியில ஓவரால் வெல்பீயிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓவரால் வெல்பீயிங்ல நம்ம மோதிக்கர்ல வெல் சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கு அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ணலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல ரெடி. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஓகே, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு ரொம்ப அவசியமான எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தசைகள் வலுவு அடையறதுக்கும், அதே மாதிரி மசில்ஸ் டெவலப்மெண்ட், வெயிட் மேனேஜ்மெண்ட், உட்கார்றோம், நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், நம்மளோட டே டு டே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் ரொம்ப 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 அவசியமான ஒண்ணு. நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவை சரிசமமா முழு போஷணத்தோட நமக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் மட்டும்தான். இந்த புரோட்டீன் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடுற உணவு நமக்கு கரெக்டா போய் சேருது. நம்ம கிட்ட வெல் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு. ஸோ இதோட மேஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பிராண்டட், அதாவது ஹை குவாலிட்டி சோயா, வீட் அண்ட் எல்லோ பீ இதுல ஆட் பண்ணிருக்காங்க. முழுக்க முழுக்க 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிகாஸ், அதாவது PDCAAS அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டிவ் அமினோ ஆசிட் ஸ்கோர். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு ஜீரணம் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில உறிஞ்சப்பட்ட அந்த போஷாக்கு உள்ள எடுத்துக்கும் இல்லையா. சோ இந்த புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா டைஜஸ்டபிள் ஆகுது அப்படின்ட்டு பிடிகா ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 1.0 நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. எஸ், இட்ஸ் a great news. அண்ட் நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது, லாக்டோஸ் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ. அதாவது கொழுப்பு சத்து சேரும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் நமக்கு வேணாம். இல்ல ஆல்ரெடி வந்து சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களாம் வந்து புரோட்டீன் கண்டென்ட் எடுத்துக்க முடியலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஆல் பிளான்ட் புரோட்டீன் எடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாக்டோஸ் ஃப்ரீ, அதாவது சில பேருக்கு பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட உணவு வகையில சாப்பிடும் பொழுது அலர்ஜி ஏற்படும், லாக்டோஜெனிக் லாக்டிக் அலர்ஜி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான அலர்ஜி ஏற்படுறவங்க கூட நம்மளோட புரோட்டீன் பவுடரை எடுக்கலாம். பிகாஸ் இதுல பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. மூன்றாவது ஃபேட் ஃப்ரீ, கொழுப்பு சத்து அறவே கிடையாது. அண்ட் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல பேலன்ஸ்டு டயட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவுல புரோட்டீன் ஒரு அத்தியாவசிய உணவு. சோ இந்த புரோட்டீன் டெபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனையும் முடி கொட்டுதல். நம்ம எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஒரு தீராத ஒரு பிரச்சனையா அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலா ப்ராடக்ட்ஸ் வாங்கி அப்ளை பண்ணிக்கிறோம், இல்லாட்டி வந்து எக்ஸ்டர்னலா வந்துட்டு ஷாம்பூஸ், விலை உயர்ந்த ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம போறோம். பட் ஆக்சுவலி பிரெயின் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணறது என்ன அப்படின்னா உங்களோட பாடியில புரோட்டீனும் விட்டமினும் மினரலும் குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்றது எதுலன்னா ஹேர், அதுலதான் நமக்கு சொல்லும். அதையும் நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து ஸ்கின்ல, ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம போக்கஸ் அதிகமா கொடுக்குறோம், ரைட். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் தெரியறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம அடிக்கடி உடைஞ்சு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது புரோட்டீன் டெபிஷியன்சி தான். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், சில பேருக்கு வந்து மூட்டு வலி ஏற்படும், சில பேர் சும்மா இடிச்சுக்கிட்டா கூட பிராக்சர், அந்த அளவுக்கு சும்மா தடுக்கி விழுந்தேன் கால் பிராக்சர் ஆயிடுச்சு, கை பிராக்சர் ஆயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில புரோட்டீன் கண்டென்ட் குறையும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா போன்ஸ், அந்த போன் சிஸ்டம்க்கே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்காது. நம்ம மசில்ஸ் தான் போனை வந்து பாதுகாத்து இருக்கு. ஓகே, பிராக்சர் எல்லாம் ஆகாம பாதுகாக்கிறது இந்த மசில் சிஸ்டம் தான். புரோட்டீன் இல்ல அப்படின்னா மசில் சிஸ்டம் நமக்கு இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்காது. மசில் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா போன் சிஸ்டம் கண்டிப்பா டேமேஜஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஆல் பிளான்ட் புரோட்டீனை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம்.
ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர்ல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் சோயா, பீட் அண்ட் எல்லோபி இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஹார்மோனல் அண்ட் என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல ஒரு சர்விங், அதாவது ஒரு ஸ்கூப் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிராம் வரும் ஒரு ஸ்பூன்ல நீங்க எடுக்கும்போது. அண்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 8.42 கிராம் வரைக்கும் ஹை குவாலிட்டி புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. நம்ம உணவுல நமக்கு கிடைக்காத புரோட்டீன் நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் மூலமா நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிடிகா ஸ்கோர் நம்ம கிட்ட ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கிறதுனால இது ஈஸிலி டைஜஸ்டபிள். ஓகே, அண்ட் 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட், லாக்டோஸ் ஃப்ரீ, நோ ஆடட் சுகர், கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் ஃப்ரீ. ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கேலரி கான்சியஸ் பீப்புள், ஜிம் பண்றாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, அவங்களுக்குலாம் கூட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய உணவு வகைகள்ல இந்த ப்ராடக்ட்டை நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடரை இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ நீங்க என்னதான் சமைச்சாலோ இல்ல வந்து பொரிச்சாலோ வறுத்தெடுத்தாலோ இல்ல மைக்ரோவேவ்ல சூடு பண்ணாலோ என்ன பண்ணாலும் இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ மாறாது. இரண்டாவது டேஸ்ட், உங்களோட ரெசிபியோட டேஸ்டையும் இது மாத்தாது. ஓகே, அண்ட் இது வந்து சீக்கிரத்திலே கரைஞ்சிரும். ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால சீக்கிரத்திலே வந்து இது வந்து மிக்ஸ் ஆகிடும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் சோயா ஐசோஃபிளேவனாய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சப்போர்ட் இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். எஸ்பெஷலி விமென்ஸ் இந்த மெனோபா ஸ்டேஜ்க்கு வராங்க அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகும். ஸோ 30+ இருக்க உமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் கம்பல்சரி நீங்க எடுத்தே ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வீதம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1ல இருந்து 3 வேளை வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். சோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுற உணவுல புரோட்டீன் ரொம்ப அவசியமா இருந்துச்சோ அதே அளவு மல்டி விட்டமினும் மல்டி மினரலும் ரொம்ப 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 அவசியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் நம்ம பாடியில இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம நோய் தொற்றுக்கு ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்மளோட மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6 விதமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், 2 விதமான அமினோ ஆசிட்ஸ், 12 எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் 8 இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ். இவ்வளோ விஷயங்கள் அடங்குனதுதான் நம்மளோட மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அதாவது ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்றதுல மட்டும் இல்லாம நம்ம பாடியோட ஜெனரல் மெயின்டெனன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா 12 எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் 8 இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் இதுல இருக்கிறதுனால நம்ம உணவுல நமக்கு கிடைக்காம விட்டு போன பற்றாக்குறை ஏற்பட்ட அந்த நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே இது வந்து நமக்கு பாடிக்கு கொடுக்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 விதமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஒண்ணு வந்து லைகோபின், ஜின்சிங், ஜிங்கோ பிலோபா, ஃபைகோஜெனால், லியூட்டென் அண்ட் பைப்ரின். ஸோ லைகோபின் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஜின்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாமினா அண்ட் நம்மளோட எனர்ஜி பூஸ்டரா நமக்கு ஆக்ட் ஆகுது. அண்ட் ஜிங்கோ பிலோபா வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இதெல்லாம் ஜிங்கோ பிலோபா அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கல் நேம் தான் இது. நம்ம ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வல்லாரைக்கீரை சொல்லுவாங்க. நம்ம அன்றாட உணவுல நம்ம சேர்த்துக்கக்கூடியதுதான். வல்லாரைக்கீரை சாப்பிட்டாலே ஞாபகம் ஜாஸ்தி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி ஜிங்கோ பிலோபாவோட சயின்டிபிக் கேரக்டர் என்ன பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷன்ல குறிப்பிட்டு மேக்ஸ் கால்குலேஷனுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஃபைகோஜெனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றதுக்கும் திரும்ப அக்யூமுலேட் ஆகாம தடுக்கிறதுக்கும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் லியூட்டின் வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து லியூட்டின் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் பைப்ரின் வந்து பாத்தீங்கன்னா பயோ என்ஹான்சர். நேச்சுரலா நம்ம பாடியில சுரக்க வேண்டிய என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் 2 அமினோ ஆசிட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைசின் அண்ட் கார்டின். லைசின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில கால்சியம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா இந்த லைசின் கண்டென்ட் வேணும்.
ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் D3 வேணும் அப்படிலாம் நம்ம ஓவராலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, விட்டமின் D3 இருந்தாதான் கால்சியம் கண்டென்ட் நம்ம பாடியில சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைசின், அதுல குறிப்பிட்டு லைசின் அப்படிங்கிற கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் முழுமையா கால்சியம் நம்ம பாடியில கிடைக்கும். ஓகே. அண்ட் கார்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாடிக்கு இயற்கையில ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், மேபி மன அழுத்தம் வரா மாதிரி ஒரு சில சேஞ்சஸ்னால நம்ம பாடிக்குள்ள உள்ளுக்குள்ள ஆர்கான்ஸ்க்கு எல்லாமே கூட ஸ்ட்ரெஸ் வரலாம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் சப்போர்ட்டிவா இருக்கிறது இந்த கார்னிச்சின். ஸோ மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு எந்த விதமான நோய் தொற்றுக்கும் நம்ம ஆளாகாம நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றது இந்த மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் தான். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் வீதம் நீங்க எடுக்கலாம். ஸோ ப்ரிஃபரபிளி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மல்டி விட்டமின் அண்ட் ஒரு மல்டி மினரல் நீங்க எடுத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த த்ரூ அவுட் த டே நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடிக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஐ ரிப்பீட், ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு புரோட்டீன் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு விட்டமின் அண்ட் மினரல் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருமே சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சப்ளிமெண்ட்டையும் எடுக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஓவரால் வெல்பீயிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப அவசியமான ஒண்ணு. நீங்க எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கலன்னா கூட புரோட்டீன்ஸ் அண்ட் மல்டிவிட்டமின் நீங்க எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட் சிஸ்டமும் நம்ம கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் கிரஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்க். நம்ம டிவி விளம்பரத்துல எல்லாம் நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா. நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் விளம்பரங்கள் பார்த்திருப்போம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாவே ஹெல்த் ட்ரிங்க் தான் இல்ல இல்லையா? சில பேர் ஆமான்னு சொல்லலாம். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அதை குடிச்சுதான் இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கேன். ரைட். ஹைட் வளரும் அப்படின்னா அவங்க கொடுக்க வேண்டியது வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரில இல்லையா, உள்ள மனுஷங்க இருக்கிற கண்ட்ரில தானே கொடுக்கணும். ஆக்சுவலி நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து இந்த அம்மாக்கள் வந்துட்டு சத்து மாவெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ராகி, கோதுமை, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தானிய வகைகள், மில்லட்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய சத்து மாவுலாம் பண்ணுவாங்க. அந்த பவுடர் அரைச்சு வைக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி வரும், புழு வரும், வண்டு பிடிக்கும். என்னதான் நம்ம டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சா கூட அங்க வந்து ஏதோ ஒரு புழு பூச்சி வந்துட்டு வரும். பட் நம்ம டிவி விளம்பரத்துல பார்க்கக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய விஷயங்கள்ல அந்த மாதிரி ஒரு புழு பூச்சி ஏதாவது ஒண்ணு தென்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எறும்பு பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான புழுக்கள், பூச்சி இதெல்லாம் வந்துட்டு வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுங்களுக்கு கூட தெரியுது எதுல வந்து நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, எதுல வந்து ஒரு சுகர் கண்டென்ட் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது. ரைட். ஸோ நம்மளது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் நியூட்ரிஷனல் ட்ரிங்க். ஏன் இதை நியூட்ரிஷனல் ட்ரிங்க் சொல்றோம் அப்படின்னா ஒரு உணவுல புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருந்தாதான் அது கம்ப்ளீட்டான ஒரு முழுமையான உணவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ நம்மளோட புரோட்டீன் கிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர், நார்ச்சத்தும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே வெல்வெட்டி சாக்லேட்டி ஃபிளேவர்ல கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு சாக்லேட்டி டேஸ்ட் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட், சோயா அண்ட் மால்ட்டோட குட்னஸ் இருக்கிறதுனால நமக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸும் நமக்கு கிடைக்குது. அகெயின் 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட் அண்ட் பிடிகா ஸ்கோர் 1.0 நமக்கு இதுல இருக்கு. ஸோ ஓவராலா இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா கிடைக்கும். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே அவசர அவசரமா கிளம்பி அவசர அவசரமா சாப்பிட்டு ஓகே எல்லாமே அர்ஜென்சி மூட்ல, எக்ஸ்பிரஸ் மூட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு சரியா கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஸ்கிப் பண்றோம், கரெக்டான டைம்க்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை. அப்படியே ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ரைட். ஸோ இந்த ப்ரோட்டீன் கிறிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண மார்னிங் டைம் கிடைக்கல உங்களுக்கு, இன்கேஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே டைம் கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்ல நம்மளோட ப்ரோட்டீன் கிரஸ்ட கலந்து குடிச்சிட்டு போங்க. உங்களுக்கு வந்து அதுவே கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்டா உங்களுக்கு அமைஞ்சிடும். தேவையான ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்
விட்டமின்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது வித்தவுட் கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட். அண்ட் இது வந்து சீக்கிரத்துல டைஜஸ்டபிள் ஆயிடும் அப்படிங்கறதுனால நல்லா பசியும் நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அண்ட் ரொம்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாக்லேட்டி ஃபிளேவர்னா அதுக்கு ரொம்ப சாக்லேட்டியா இருக்காது. ஸோ ரொம்ப மைல்டா ஒரு டெலிஷியஸ் சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்கூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 ஸ்கூப் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வார்ம் வாட்டர்லயோ இல்ல மில்க்லயோ நீங்க ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ டெய்லி ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் நீங்க இதை எடுக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கான ஓவரால் வெல்பீயிங் ப்ராடக்ட். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட உணவு பழக்க வழக்க முறையை வந்து ஹேண்டில் பண்றதே ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமும் கூட. சரியா சாப்பிட மாட்டாங்க, டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ஒண்ணும் பாதியமா சாப்பிட்டுட்டு காய்கறி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரைட். இத அம்மாக்களுக்கே உண்டான ஒரு போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்து போய் சேராம இருக்கிறது. அவங்க வந்து ரொம்ப வரி பண்ணிக்கிறாங்க குழந்தைக்கு. அண்ட் குழந்தைங்களோட நேச்சுரல் குரோத்தும் பாத்தீங்கன்னா இதனால வந்து நமக்கு தடையாகுது. ஸோ எஸ்பெஷலி குழந்தைங்களுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சில்ட்ரன்ஸ் நியூட்ரிஷனல் பவுடர் தான் நம்மளுடைய ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் சாக்லேட்டி ஃபிளேவர்ல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களோட ஹைட் அண்ட் வெயிட் வளர்றதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அகைன் பெடிகா ஸ்கோர் 1.0 இருக்கிறதுனால ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன், வளரும் குழந்தைங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் தான் இந்த வெல் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். ஸோ இதுல ரொம்பவே நல்ல டேஸ்ட் கிடைக்குது, நியூட்ரிஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால சரியா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல இருக்கக்கூடிய 37 அத்தியாவசிய வைட்டல் நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட சாப்பாட்டுல கிடைக்காம போன அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை இது பூர்த்தி செய்யுது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மில்க் அண்ட் வே புரோட்டீன் இருக்கிறதுனால, வே புரோட்டீன்னா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு மதர்ஸ் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வே புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மசில்ஸ் க்ரோத் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் கொலஸ்ட்ராலும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. கொலஸ்ட்ரால் நமக்கு தெரியும் மதர்ஸ் மில்க் எவ்வளவு அளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கும், அதே மாதிரிதான் கொலஸ்ட்ராலும் இம்யூனிட்டி பூஸ்டருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய டிஹெச்இ குழந்தைங்களோட விஷன் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட மூளை முழுசா வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த 4 வயசுக்குள்ள அந்த மூளையில எவ்வளவு நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்க வந்து இன்டெலிஜென்டா இருப்பாங்க. அந்த நியூரான்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும், ப்ராப்பரான பிரெயின் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டிஹெச்ஏ வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்ல நிறையவே கிடைக்கும். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஓஎஸ், ஃப்ருக்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கான ஒரு டைஜஸ்டிவ் ஹெல்த். ஏன்னா குழந்தைங்களோட வயிறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையானது, அவங்களால ஹெவி ஃபுட் எல்லாம் வந்து டைஜஸ்டிவ் பண்ண முடியாது. ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப ஈஸியான ஃபுட்டை தான் அவங்களால வந்துட்டு டைஜஸ்டிவ் பண்ண முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் ப்ரொஃபைல் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் புரோட்டீன் இருக்கிறதுனால ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பிளஸ் மெயின்டெனன்ஸ்க்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுல வந்து வெல்வெட்டி சாக்லேட் ஃபிளேவர் இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபிளேவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சர்விங் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி 4 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 சர்விங்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க கொடுக்கலாம். ஓகே, சோ இது வந்து வார்ம் மில்க் கூட கொடுக்கலாம், இல்ல வந்து தண்ணியில கலந்து கூட நீங்க கொடுக்கலாம். ஓவரால் வெல்பீயிங்ல அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா. ஸ்பைருலினா வந்து ஒரு ஹோல்சம் கிரீன் சூப்பர் ஃபுட். ஸோ அகெயின் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஒரு விதமான ப்ளூ கிரீன் ஆல்கே. நிறைய பேர் வந்துட்டு இதை கடற்பாசின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி ஸ்பைருலினா ஒரு பாசி தான். பட் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல விளையக்கூடிய ஒரு பாசி. இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் ஃப்ரீ.
அண்ட் இதுல இருக்கக்கூடிய யூனிக் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் பைட்டோநியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில சுகர் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ரெயிட் சப்ளிமெண்ட் வந்துட்டு ஸ்பைருலினா. அண்ட் அது மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், நமக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓவராலா நமக்கு இதுல கிடைக்குது. அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈகோசெட் சர்டிபிகேட், நோச்சர்லேண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேட், யூஎஸ்டிஏ ஆர்கானிக் சர்டிபிகேட் இதுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய கேரட்டினாய்ட்ஸ், பைகோகைனேட், குளோரோஃபில் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம பாடிக்கு தேவையான மசில்ஸ், ஹார்ட் ஹெல்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நர்வ்ஸ், நரம்பு மண்டலங்களுக்கு தேவையான சக்தியை வந்துட்டு நமக்கு இது கொடுக்குது. அண்ட் ஆல்சோ கிட்னி, லிவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டேமேஜஸ், ஆக்சிடேட்டிவ் டேமேஜஸ் எதுவும் வராம இது கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய குளோரோஃபில் வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபையர், அதாவது பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றிட்டு பிளஸ் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது சிகப்பு அணுக்கள் ரத்தத்துல உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் அனிமிக்கா இருக்காங்க, பிளட் கவுண்ட் கம்மியா இருக்கு, ரெட் செல்ஸ் கவுண்ட், ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நீங்க ஸ்பைருலினா தாராளமா சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஹோல்சம் ஃபுட். இது என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து கிளீன் பண்ணி, அதாவது உள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளியேற்றிட்டு ரீஸ்டோர் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்துட்டு நமக்கு வந்து டேமேஜஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணி அந்த இடத்துக்கு சார்ஜ் பண்ணி நமக்கு வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு நேச்சுரலாவே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா நம்ம பாடி ஆகுறது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு நேச்சுரலாவே இம்யூனிட்டி பவர் பூஸ்டர் கிடைக்குது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல் ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், ஆல் ஃபேட்ஸ் ஆர் நாட் பேட் ஃபேட்ஸ். நம்ம பாடி ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொழுப்பு சத்தும் தேவை. ஸோ எல்லா ஃபேட்டுமே வந்து கெட்ட கொழுப்பு கிடையாது, கொஞ்சம் நல்ல கொழுப்புக்கும் வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு தேவை. ஒரு மிஷின் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம கிரீஸ் போடுறது இல்லையா, அதே மாதிரி நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கும் கொஞ்சம் குட் ஃபேட் தேவை. ஓகே, ஸோ இந்த குட் ஃபேட்டை வந்துட்டு நம்ம கிட்ட சூப்பரா கொடுத்துருக்கு இந்த ஃபிளாக்ஸீட் ஆயில். ஃபிளாக்ஸீட் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3, 6, 9 நமக்கு கிடைக்கும். ஃபிளாக்ஸீட்ல மட்டும்தான் 3, 6 and 9 சேர்ந்தாப்புல நமக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு கோல்ட் பிரஸ் மெத்தட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பியூரிட்டி அண்ட் இதோட வீரியத்தன்மை வந்துட்டு நம்ம எந்த ஒரு பிராண்ட்லயும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மச் மச் பியூர், மச் பொட்டன்சி. அதாவது இந்த கண்டென்ட், அந்த ஒமேகா 3, 6, 9 இவ்வளவு பியூர் குவாலிட்டியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெல் ஃபிளாக்ஸ் ஆயில் ப்ராடக்ட் தவிர வேற எதுவுமே கிடையாது. இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில கெட்ட கொழுப்புகள் உற்பத்தி ஆகாம இருக்கிறதுக்கும் இருக்க கெட்ட கொழுப்பை வெளியேற்றதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பாடியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கின், நல்ல ஹேர் அண்ட் நெயில்ஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜாயிண்ட் பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல தெரியக்கூடிய விசிபிள் ஏஜிங்க வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணுது. எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா டெய்லி ஒரு ஃபிளாக்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதனாலதான் வந்துட்டு நேச்சுரல் மெடிசன் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிளாக்ஸிட் ஆயில் வந்துட்டு மல்டி ஹெல்த் டானிக்னே சொல்றாங்க. அண்ட் எஸ், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதுல இருக்கக்கூடிய லிங்கன்ஸ் அண்ட் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த 12 years 13 yearsல பியூபர்ட்டி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க பாடியில நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒமேகா 3 வந்து அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு, யூட்ரஸ் ஹெல்த்தியா இல்ல, ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு யூட்ரஸ்ல அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வெல் ஃபிளாக்ஸ் ஆயிலும் ஸ்பைருலினாவும் ஒரு சூப்பர் காம்போ நீங்க கொடுக்கலாம். ஸோ இதோட யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 to 3 சாஃப்ட் ஜெல் நீங்க வந்து டெய்லியும் எடுக்கிறது நான். அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியன் ரெட் ஜின்சிங். ஸோ ரெட் ஜின்சிங் வந்து பாத்தீங்கன்னா வண்டர் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொரியன் ரெட் ஜின்சிங் வந்து பாத்தீங்கன்னா 6 வருட மெச்சூர்டான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட கொரியன் ரெட் ஜின்சிங். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஜின்சினோசைட்ஸ் இருக்கிறதுனால
பாடிக்கு ரீவைட்டலைஸ், ரீஜுனேஷன் அண்ட் ஓவரால் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடாப்டோஜன் சொல்லக்கூடிய ஒரு விதமான காரணி சொல்லுவாங்க இல்லையா. ஜின்சிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி இட்ஸ் அடாப்டோஜன். ஸோ நேச்சுரலா நம்ம பாடிக்கு வந்துட்டு ஒரு சக்தி இருக்கும். அதாவது வெளியில இருந்து ஒரு ஃபாரின் பாடி நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம பாடிக்கு தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஃப்ளூ எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் அந்த 7 நாள்ல அது தானாவே வந்து நம்ம பாடி வந்து அதை குணப்படுத்தி கட் பண்ணி விட்டுரும். அது வந்து நேச்சுரலா இப்ப எப்படி பசிக்குது, பசி எடுக்கிற அந்த ஃபீலிங் வருது இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு ஒரு விதமான என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்கள் சுரக்கிறதுனாலதான். ஸோ அதுக்கு இந்த அடாப்டோஜன் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஓவராலா பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்டாமினா, செக்ஷுவலி வந்துட்டு வீக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கூட நீங்க ரெட் ஜின்சிங் எடுக்கலாம். நேச்சுரல் வே ஆஃப் இம்ப்ரூவிங் யுவர் ஹெல்த் அண்ட் மெயின்டைனிங் யுவர் ஹெல்த். ஸோ சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 1 அண்ட் ஈவினிங்ல வந்துட்டு ஒரு டேப்லெட் நீங்க எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் வெல்பீயிங்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க வந்து மொத்தமா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சில பேருக்கு வந்து புரோட்டீன் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் தேவைப்படலாம். ஸோ புரோட்டீன் அண்ட் மல்டிவிட்டமின் மட்டும் எடுக்கலாம். சில பேர் வந்து வெறும் ஸ்பைருலினா மட்டும் கூட எடுக்கலாம். ஏன்னா ஸ்பைருலினால புரோட்டீன், மல்டிவிட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது மல்டிவிட்டமின், ஐ மீன் ஸ்பைருலினா மல்டிவிட்டமின் எடுக்கலாம். அதே மாதிரி யூட்ரஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா அண்ட் ஃபிளக்ஸ் ஆயில் எடுக்கலாம். பீரியட்ஸ், இரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி எல்லா சப்ளிமெண்ட்ஸையும் நம்ம ஒரே டைம்ல எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம பாடிக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இன்னும் ஒரு சில வெல்பீயிங், ஓவரால் வெல்பீயிங் ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மீன்வேல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல கொடுங்க. அண்ட் ஃபர்தர் டவுட்ஸ் நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.